இந்த மாதிரி மட்டும் முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் செஞ்சு தர சொல்லுவாங்க. இது நீங்கள் சாப்பாடுக்கு, தோசைக்கு எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி சமைக்கிறோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி சமைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில், கடுகு, ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 பச்சை மிளகா, 1/2 வெங்காயம் இதை போட்டு நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில். நெக்ஸ்ட் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் வதங்கும். நல்லா வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வாட்டர் ஆட் பண்ணால் தான் அது கொஞ்சம் கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் வாட்டர் ஊற்றிக்கிறேன். மிக்சியில் இருக்கிற வாட்டரையும் நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள்னா 2 போட்டுக்கோங்க. நார்மல் மிளகாய் தூள்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் போடணும். போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1/2 மூடி தேங்காவை நல்லா துருகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டுக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால 2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் போதும். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இடையில கிண்டி பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு பார்த்துட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கணும். அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம முட்டையை இதில் ஆட் பண்ண போகிறோம். முட்டையை வந்து ஒரு கப்பில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா அது வந்து கெட்டுப்போன முட்டையாக கூட ஒரு சில முட்டை இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 6 முட்டை வரைக்கும் இதே அளவில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். இது வந்து கறி குழம்பை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுவது வரும்.